முட்டை எங்கயாவது ஓடுமாடா? கோழி தான்டா ஓடு. இது கூட தெரியல முட்டை ரொம்ப தேங்க்ஸ் ராமானே. ஹலோ, இது சாரதா டீச்சர் வீடு தானே? நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. மேடம், நாங்க சன் டிவில இருந்து பேசுறோம். ஆ, நீங்க பெஸ்ட் டீச்சர் அவார்ட் வாங்குனதுக்காக இன்னைக்கு 11 மணிக்கு சன் டிவில இன்டர்வியூ இருக்கு. அப்படிங்களா? ஆமா, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஐயோ, அப்படிங்களா? ஐயோ, ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் வந்து பெஸ்ட் டீச்சரா அவார்ட் வாங்கியிருக்கேனா? ஓ, எனக்கு இன்டர்வியூ எடுக்கணுமா சன் டிவில? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு 11 மணிக்கு இன்டர்வியூ மேடம், வந்துருங்க. இன்னைக்கா என்னோட இன்டர்வியூவா? சன் டிவியா? இன்னைக்கே வா. ஆமா ஆமா, 11 மணிக்கு. அடடா, எங்க நான் ஃபேமிலியோட வரலாமா? தாராளமா வரலாம் மேடம். ஓகே, எங்க நம்ம ஃபேமிலியோட வரலாமா? சூப்பர். ஓகேங்க, நான் வந்துடுறேங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க் யூ மேம். ஐயோ, டைம் கூட இல்லையே. இனிமே தான் மேக்கப் போடணும், ட்ரெஸ் மாத்தணும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஷாப்பிங் போயிருக்கலாம். நீ நான் என்ன கலர் ட்ரெஸ் போடுறது? நல்ல பிரைட்டா போட்டுக்கோ, அப்பதான் டிவில நல்ல பளிச்சுன்னு தெரியுது. நீங்க ப்ளூ, நான் கிரீன். லேடீஸ், இன்டர்வியூ எங்க சித்திக்கு, உங்களுக்கு இல்ல. போய் சித்திக்கு காஸ்டியூம் ரெடி பண்ணுங்க, போங்க. சித்தி வாங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றேன். வா 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 வா. ஷோ, தோசை மறந்து போச்சே. பெரியவனே, நல்ல வேளை சன் டிவில இன்னைக்கு மதியமே இன்டர்வியூ வச்சாங்க. இன்னும் 2 நாள் தள்ளி போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்க, பீரோல புடவை செலக்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளை எல்லாம் இழுத்துக்கிட்டு கடைக்கு போயிருப்பாங்க. அங்கதான் செலக்ஷன். டேய், துட்டு போறத பத்தி பிரச்சனை இல்லடா. ஆனா அந்த 8 மணி நேரம் கடையில நம்மள காக்க வைப்பாளுக பாரு. ஐயோ, அப்பா, அவ ஏதாவது மோசமான காஸ்டியூம் எடுக்க போறா, நீங்க போய் நல்ல காஸ்டியூமா செலக்ட் பண்ணுங்க, போங்க. அப்படியா? அவ்வளவு டேஸ்டானாலா நானு? என்னது இதாங்க. இதா? இது வேண்டாம். இது 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 நல்லா இல்ல. வேற எடு. இது நல்ல பாருங்க. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர். ரூட் இப்படி போதோ? இதெல்லாம் ஒரு பொழப்பு. இவங்க மல்லிகையா, அவரு மன்னனா மயங்க வரோம். மகளே, உனக்கு ஏன் பொறாமை? ஓ, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரூட்ல ரொம்ப கிராஸ் பண்றிய. சித்தி, நான் சொல்ற புடவையை தான் நீங்க கட்டுறீங்க, இல்லன்னா நான் உங்களுக்கு மாமியார் ஆயிடுவேன். சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நீ ஒரு முடிவோட தான் இருக்க. சித்தி, இந்த புடவையை தான் நீங்க கட்டணும். கேமரால பளிச்சுன்னு இருக்கும். அங்க பார்வை. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றதுதான் சட்டம். நீங்க இதுதான் கட்டணும், புரியுதா? சரி சரி. மிஸ்டர் சண்முகம், எஸ், நீங்க போய் கை கழுவுறீங்களா? நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. மாமா, தோசை வேணுமா? இல்ல போதும் போதும், மருமகளே சீக்கிரம் ரெடி ஆகு. அங்க அத்தை புடவை செலக்ஷன் ஓவர். அப்பா, நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கார் இருக்கு. சோ எக்ஸ்ட்ரா ஒரு கேப் போட்டோம்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடலாம். சூப்பர், கிளம்புவோம். அத்தை வாங்க, நீங்களும் கிளம்புங்க. ஐயோ, அப்பா மூட்டு வலிக்குதுமா. அப்பா, தலையில சுத்தியால அடிச்ச மாதிரி வலிக்குதுமா. நீங்க போயிட்டு வாங்கம்மா. கிளம்புங்க கிளம்புங்க, டைம் ஆச்சு. அப்பா, சரி வாங்க. தாயே, நீங்க போட்டுக்கிற கொண்டைய மீறிமா சுத்தியல் உள்ள இறங்குது. சும்மா 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 கோச்சுக்காத. இன்னொன்னு வேணுமா? எங்க அம்மா நடிப்புக்கு ஆஸ்கரையே பரிந்துரைக்கலாம்டா. அனைவருக்கும் வணக்கம். இது சன் டிவியின் புகழ் மாலை. ஒவ்வொரு துறையிலும் நிறைய பேர் சாதிக்கிறாங்க, சாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சாதிச்சவங்களுக்கு மரியாதை செய்யறதும், சாதிக்க துடிக்கிற இளைஞர்களுக்கு வழிகாட்டுறதும் தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம்.
சன் டிவியின் புகழ் மாலையில் இன்று ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான தேவை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், அதோடு சேர்ந்து கல்வி. கல்வி நம்முடைய 3வது கண். அந்த கண்ணை திறக்கிறவங்க தான் ஆசிரியர். எத்தனை ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை உணர்ந்து செய்றாங்க? எத்தனை ஆசிரியர்கள் தினம் படிச்சுட்டு போய் மாணவர்களுக்கு சொல்லித் தராங்க? எத்தனை ஆசிரியர்கள் தங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களை சொந்த பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிறாங்க? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தூரமா இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நம்ம மாணவ பருவத்துல நாம் கடந்து வந்த மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டே இருப்பாங்க. உங்க மனசுல இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படி பல பேரோட மனசுல ஒரு ஆசிரியையா, ஒரு தாயா, ஒரு சகோதரியா, ஒரு தோழியா, இன்னும் ஏன் ஒரு கடவுளா இருக்கிறவங்கள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்க பேர் சாரதா. டீச்சர் வாங்க. சொல்லுங்க, கல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ஒரு வார்த்தையில சொல்லுங்க. உயிர். பா, இந்த சின்ன வார்த்தையில இருக்கிற அர்த்தம் உலகத்துல எந்த பெரிய வார்த்தைக்குமே கிடையாது. அப்புறம் கத்துக் கொடுக்கறதா உங்க லட்சியம் அப்படின்னு நீங்க எப்ப முடிவு பண்ணீங்க? நான் ஃபெயில் ஆனப்ப. ஃபெயில் ஆனீங்களா? வெற்றியோட ருசி தோக்கும் போதுதான் தெரியும். தோல்விய பார்க்காம ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு த்ரில்லே இருக்காது. வெற்றிய அனுபவிக்க முடியாது. விழுந்து எந்திரிச்சாதான் பலமே. அடுத்து விழமாட்டோம். என்னுடைய டீச்சர் அவங்க எப்போ என்ன கவனிக்கவே மாட்டாங்க. அழுதுகிட்டே இருந்தேன். அப்ப நான் முடிவு பண்ணேன், நான் ஒரு டீச்சர் ஆவேன்னு. எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க மாதிரி பாத்துக்குவேன்னு. இப்போ நான் அப்படிதான் பாத்துக்கிறேன். இனிமேலும் நான் அப்படிதான் இருப்பேன். சூப்பர் மேடம். இப்போ உங்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு. இது இல்லாம பிரைவேட்லயும் டியூஷன் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நிறைய பேர் இந்தியாவில் நல்ல போஸ்ட்ல இருக்காங்க. இந்த சேவையை பாராட்டி உங்களுக்கு சன் டிவி கல்வி தாய்ந்த விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை என்ன கொடுக்க சொன்னது எனக்கு ரொம்ப பெருமை. சன் டிவிக்கு என்னுடைய நன்றி. அந்த விருதை வாங்கிக்கலாமா? ஹலோ வினி, எஸ் மேம். எங்க இருக்க? மேம், கம் டு ஆபீஸ் ரைட் நவ. ஓகே மேம். நான் மட்டும் இது வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. என் வீட்டுக்காரரு, என் பசங்க, பொண்ணு, அவங்க எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு. அவங்களையும் கூப்பிட்டா நல்லா இருக்கும். வாங்க. ஏய் வாங்கப்பா. ஏய் மருமகளே வாங்க. வாங்க வாங்க, கொண்டு வாங்க சீக்கிரம். தேங்க்யூ. டீச்சருக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அவார்டு வாங்கலாம், பெரிய அவார்டு. உங்களுக்கு ஒரு விருதுன்னு ஒண்ணே அதை உங்க சொந்தங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற பெரிய மனசு. உறவுகளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க. இந்த கல்வி, உறவுகள் இதெல்லாம் தாண்டி உங்க மனசுல வேற ஏதாவது ஆசை, கனவு இப்படி ஏதாவது இருக்கா? எனக்குன்னு இல்ல, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. அப்படி ஒரு நம்பிக்கை தான் இந்த ஓட்டம். அந்த மாதிரி எனக்கும் ஒரு கனவு இருக்கு. அதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த கனவு என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சொந்தமா ஒரு வீடு கட்டணும். அதுல எல்லாரும் சந்தோஷமா இந்த குட்டி குட்டி சண்டை போட்டுக்கிட்டு ஒற்றுமையா இருக்கணும். நீங்க ஃபெயில் ஆனப்போ டீச்சர் ஆகணும், அதான் என் லட்சியம்னு முடிவெடுத்தீங்க. அந்த மாதிரி இந்த சொந்த வீடு அப்படின்ற கனவுக்கு பின்னாடி ஏதாவது வழி இருக்கா? என் மாமனார், அவர் தான் எனக்கு எல்லாமே. என் அப்பாவை விட எனக்கு நல்லது நினைக்கிறது யாருன்னு சொன்னா அது என் மாமனார் தான். எனக்கு அப்பாவா கூடவே எல்லாமுமா எனக்கு இருந்தாரு. நாங்க சென்னை வந்தப்போ ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்தோம். எங்க கூட தான் என் மாமனார் இருந்தாரு. எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒரு நாள்
அன்எக்ஸ்பெக்டடா அவர் இறந்து போயிட்டார். ஹவுஸ் ஓனர் வந்து பாடியை தூக்கி ரோட்ல வைங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தை என்னால கேட்க முடியல. நான் நேசிச்ச என் மாமனார், நான் வணங்கின என் மாமனார் வீட்டுக்குள்ள குளிப்பாட்டி வச்சு கும்பிட்டு வழி அனுப்ப முடியல. ரோட்ல வச்சு நானும் என் வீட்டுக்காரரும் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு எனக்கு இப்ப அது நினைச்சா கூட இந்த பாருங்க, வாழ்றதுக்கு ஒரு வீடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, நிம்மதியா சாகரத்துக்கு ஒரு வீடு வேணும். எஸ்மா, நீங்க சொல்றது 100% உண்மை. மேம், எங்க இருந்த? why so late? மேம், I was sending a mail for UK. Sorry மேம். இவங்க யார் என்னன்னு தெரியுமா? பெருசா பேசுறாங்க. மேம், I think இவங்க நேம் சாரதா. சரஸ்வதி குரூப் ஆஃப் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. ஈவினிங் ஃப்ரீ டைம்ல வசதி இல்லாத பசங்களுக்கு கோச்சிங் கூட எடுக்கறாங்க. அவங்களோட சின்சியாரிட்டி, டெடிகேஷனுக்காக தான் லாஸ்ட் இயர் நல்லாசிரியர் விருதும் கொடுத்தாங்க. அதுக்காக தான் சமுத்திரகனி சார் இந்த மேடமை வச்சு சன் டிவில ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் மேம். I see. அது மட்டும் இல்ல மேம், இவங்க கிட்ட படிச்ச நிறைய பேரு IAS, IPSன்னு பெரிய பெரிய ஆபீசர் ஆயிட்டாங்க. ஈவன் நீட் எக்ஸாம்ல கூட சில பேர் பாஸ் ஆயிட்டு டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிளாஸ் பசங்க கூட ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் வாங்குனாங்கன்னு கேள்விப்பட்டேன் மேம். வினி, I want this Sharda in my school. அவங்க நம்ம ஸ்கூல்ல சீக்கிரம் சேரணும். என்ன பண்ண போற? மீட் பண்ணிடுறேன் மேம். ஆனா புரியுது. இந்த மாதிரி பாவப்பட்ட பசங்களுக்கு கோச்சிங் சொல்லி தராங்கன்னா நீதி, நேர்மைன்னு நியாயம் பேசுறவங்களா தான் இருப்பாங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நாட்டுல இதெல்லாம் பேசுறவங்களுக்கு காசு மட்டும் இருக்காது. கரெக்டா அவங்க வீக்னஸ பார்த்து அடி. ஓகே மேம். இவங்கள ஹையர் பண்ணா நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பண விஷயத்துல பார்கெயின் பண்ண வேண்டாம். அவங்க கேட்கறத கொடுத்துரு, எக்ஸ்ட்ராவாவே கொடு. பட் அவங்கள கேட்க விட ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஓகே மேம், பேசுறேன் மேம். அந்த ஸ்கூலோட டெவலப்மெண்ட் பத்தின டீடைலையும் கலெக்ட் பண்ணிட்டு வா. ஓகே மேம். வெனி மேம், அவங்க நம்ம ஸ்கூல்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். அப்போதான் நமக்கு மீடியா பாப்புலாரிட்டி கிடைக்கும். Be serious. சித்தி, என்னடா தூங்கல? இல்ல சித்தி, ஏன்? இன்னைக்கு சன் டிவி ப்ரோக்ராம்ல உங்க பேச்சு கேட்டதுல இருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சித்தி. ஒரு மாதிரி அழுகழுகையா வருது சித்தி. ஏன்டா? ஏன் அழுவணும்? நீங்க அழுதீங்கல்ல சித்தி, இத்தனை கஷ்டத்தை மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் தாத்தா இறந்ததை பத்தி சொன்னதும் நான் எவ்வளவு உடைஞ்சு போயிட்டேன்னு தெரியுமா? மத்தவங்க நம்மள பார்த்து அழுவணும், அதுல சிம்பத்தி வரணும், அதுக்காக நான் இது சொல்லல. வாடகை வீட்டுல இருக்கிறோம், சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் சொன்னேன். சித்தி, உங்களோட இந்த வீடு கட்டுற கனவுக்கு நான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். அதான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுல, நீங்க கவலையப்படாதீங்க. நான் வாங்குற சம்பளம் எல்லாமே இந்த வீட்டுக்காக தான். வீட்டை கட்டுறோம், பாலை காய்ச்சிரும். அப்பா
அப்பா தானே, எதுக்கு கதவை தட்டுறாரு? காலிங் பெல் இருக்கிறப்போ. உனக்கு உனக்கு நாளைக்கு ஆபீஸ் இருக்குல்ல, நீ போய் படி, நான் பாத்துக்கிறேன். நீ போங்கறல, போ போ போ. என்ன புள்ள அப்படி பாக்குற? காலிங் பெல் அடிக்காம கதவு தட்டும் போதே தெரியும் நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. யாரு பாக்கலையா? பின்பாவை இப்பதான் சமாளிச்சு உள்ள அடிச்சு. யாரும் பாக்குறதுக்குள்ள உள்ள வாங்க. வாங்க. யாரும் பாக்குறதுக்குள்ள போயிரலாம். குடிக்கிறதுனா ஒரு ரூம்குள்ள குடிக்க வேண்டியது. 22 இயர்ஸ் நீ என் கூட வாழ்ந்திருக்கேன். நான் சரி. இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்திருக்கேன், அது ஓகே. ஆனா இன்னைக்கு ஏன் குடிச்சிட்டு வந்தேன் நீ கண்டுபிடிப்பா. தெரியாது. போய் தெரியாதுங்க. கள்ளி நடிக்கிறா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் பொண்டாட்டி சன் டிவில கல்வி தாய் விருது வாங்கியிருக்கான். உலகமே பார்த்திருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? சரி. அதை விட நான் உனக்கு ஒரு விருது தர போறேன். ஓ, என்ன? தியாகத்தாய். சத்தம் போடாதீங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஓ, தியாகத்தாய். சரி சரி சரி. பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்க, சாப்பிடுமா? என்னாச்சு மாமா? ஏன் கண் கலங்குறீங்க? ஒண்ணு இல்ல புள்ள, நீ எங்க அப்பாவை பத்தி ஸ்டேஜ்ல பேசினீல்ல, அதை நினைக்கும் போது இன்னும் ஏன்டா வாழ்றேன்னு எனக்கு தோணுது புள்ள. சொந்தமா வீடு கட்டணுங்கிற உனக்கு இருக்கிற வைராக்கியம் கூட எனக்கு இல்ல பாத்தியா? அது நீ ஸ்டேஜ்ல பேசும்போது எல்லாரும் அழுதாங்க. சமுத்திரகனி அவரு கூட அழுதாரு. என் மனசுக்குள்ள அவ்வளவு துக்கம் இருந்தாலும் நான் அழல. ஏன் தெரியுமா? பசங்கள்லாம் இருக்காங்களேன்னு அழுகி அடக்கிக்கிட்டு இருந்தேன். அதை தாங்க முடியாம இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கோம் புள்ள. குடிச்சிட்டு வந்திருக்கேன், அழுதுற புள்ள. இங்க பாரு, எங்க அப்பா சாகும்போது நீ என்ன சொன்ன? சொந்த வீட்டிலிருந்து அவரை அனுப்ப முடியலதானே நீ வருத்தப்பட்ட புள்ள. இப்ப சொல்றேன் புள்ள, நான் சாகும்போது சொந்த வீட்டுல, நம்ம சொந்த வீட்டுல உன் மடியில தான் சாகணும் புள்ள. என்ன பேசுறீங்க? வாழணும், சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படணும். நம்ம குடும்பத்தோட 100 வருஷம் சொந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? குடிச்சிட்டு வந்து. ஓகே புள்ள, உனக்கு மல்லிகைப்பூ வச்சா லட்சணமா இருக்கும், வச்சுக்கோ. நோ சேட், ஒன்லி ஹாப்பி. அடுத்தது உனக்கு பிடிச்ச பிரியாணி. இல்ல, நானே ஊட்டி விடுறேன். இன்னைக்கு எங்க கையால தான், சரியா? வைக்கப்படுறாடே பொண்டாட்டி. பிரியாணி மணக்குது. சாப்பிடு. என்ன பாக்குற? சாப்பிடுல. நம்ம பிள்ளைகளுக்கு தாயா இருந்து நீ எவ்வளவு ஊட்டி விட்டுருக்க. உனக்கு நான் இப்ப ஊட்டுறேன் புள்ள. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நீ எங்களுக்காக எவ்வளவு விட்டு கொடுத்திருக்க, எவ்வளவு உழைச்சிருக்க. சாப்பிடு புள்ள. நீ நல்லா இருக்கணும் புள்ள, நல்லா இருக்கணும். அந்த பத்மா மட்டும் அந்த தப்ப பண்ணாம இருந்திருந்தா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா எனக்கு சாப்பாடு வேணும். ஐயோ ஐயோ, இல்ல இல்ல, என் மனசுல இருக்கிறது சொன்ன புள்ள. சாப்பிடு 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 புள்ள. நீ நல்லா இருப்ப புள்ள. உன்னை கடைசி வரல நான் சந்தோஷமா வச்சுக்குவேன். நீங்க சாப்பிடுங்க. இல்ல புள்ள, எனக்கு இன்னைக்கு மனசு வயிறு எல்லாம் ஃபுல்லா இருக்கு. நீ சாப்பிடு. தண்ணி அடிச்சிட்டு சாப்பிடாம படுக்க கூடாது, சாப்பிடுங்க. சந்தோஷம் சந்தோஷம்.